1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பேஸ் எஃபெக்ட் இருக்கிற மாதிரியும் ஆப் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கேமிங் ஏர்பட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ஒரு வீடியோவில் போல்ட் UFO ஒயர்லெஸ் ஏர்பட்ஸை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏர்பட்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி லைவ் டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸே உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் போல்ட்டுன்னு சொல்லிட்டு பிராண்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டிங் எஃபெக்டோட ஒரு இமேஜ் மாரி கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா QR கொடுத்துருக்காங்க. ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரில் இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த போட் ஏர்பட்ஸுக்கான அஃபிஷியல் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அது மூலியமாகவே இந்த ஏர்பட்ஸை நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். ஒரு ஏர்பட்ஸ் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவ் டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதையும் ஸ்கேன் செக்யூர்னு சொல்லிட்டு QR வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸை சார்ஜிங் பண்ணுறதுக்காக Type C to USB கேபிளுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிறனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையான யூஸ் பண்ணிக்கணும். கேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக லுக்காக அந்த ஷைனிங்கோட வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து ரொம்ப நம்ம கையில் ஹேண்டில் பண்ணும்போது கிரிப்னஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா போல்ட்டுன்னு சொல்லிட்டு பிராண்டோட நேமே கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணதையும் இந்த லைட்டிங் எஃபெக்ட் தான் ரொம்பவே மிரட்டலாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு லைட்டிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே ஏர்பட்ஸில் லைட்டிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த கேஸில் நீங்கள் சார்ஜிங் லெவல் கூட மெஷர் பண்ணிக்க முடியும் அந்த லைட்டிங் எஃபெக்டை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் Type C சார்ஜிங் போர்ட்டோட கொடுக்குறாங்க. இதுவரையும் வேறு ஏர்பட்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அதுக்காக அட்டன் டைமில் 2 சார்ஜிங் போர்ட்லேயும் சார்ஜ் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு சார்ஜிங் போர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அந்த லைட் எல்லோ க்ளோவிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நான் நைட் டைமில் ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் அந்த லைட் எஃபெக்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாட்டமில் போல்ட்டுன்னு சொல்லிட்டு பிராண்டோட நேமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் சாங்ஸ் கேட்குறீங்க, இல்லை ரொம்ப நேரம் கேம் விளையாடுவீங்க, லாங் ட்ராவலெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏர்பட்ஸை காதில் ஹோல்ட் பண்ணும்போது ஸோ கிரிப்னஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருந்துச்சு. நான் ஒரு 1 hour 2 hourக்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு டைம் கூட கழண்டு வரவே இல்லை. ஏர்பட்ஸை எப்படி பேர் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போல்ட் AMPன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான், ஈஸி டூ வேல நீங்கள் ஈஸியாக வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஆப்புக்கு வந்து அலோ பெர்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இதில் கீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் டேப் செட்டிங்ஸ், டபுள் டேப் செட்டிங்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ரைட்டு. ஸோ உங்களுக்கு டபுள் டேப் பண்ணால் எந்த ஆப்ஷன் ஆன் ஆகணும், சிங்கிள் டேப் பண்ணால் என்ன ஆப்ஷன் ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து 2 ஏர்பட்ஸுக்கும் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஆப் மூலிமா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஈக்குவலர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட் வந்து அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் ஆப் மூலிமாவே. இந்த ஏர்பட்ஸில் இன்னொரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஏர்பட்ஸை எடுத்து வெளியே வச்சுட்டு ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
1 மினிட்ல ஏர்பட்ஸில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே கொண்டு வந்துடும். இந்த ஒரு டைமில் நீங்கள் காதில் ஏர்பட்ஸை வைக்காதீங்க. ஸோ சவுண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏர்பட்ஸில் டீஃபால்ட்டாக நீங்கள் எத்தனை டைம் டச் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1 பை 1 பார்த்துடலாம். டபுள் டேப் பண்ணிங்க ரைட் சைடு ஏர்பட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் ப்ரீவியஸ் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஏர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா 1 டேப் பண்ணுங்கள். ஸோ இதுவே ப்ளே பண்ணணும் அப்படின்னா அகைன் 1 டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ நீங்கள் மியூசிக் மோடில் இருந்து கேமிங் மோடுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 4 டேப் பண்ணும்போது நீங்கள் ஒரு மோடில் இருந்து இன்னொரு மோடுக்கு, அதாவது கேம் விளையாட போகிறீங்கன்னா கேமிங் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வந்து ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற ஆப்ஷன் வேண்டாம், வால்யூம் அதிகப்படுத்துகிற மாதிரி வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ இல்லை வந்து நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இயர்பட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நான் என்னென்ன கலர்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக தண்ணியெல்லாம் படுது அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 13mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ளூடூத் ரேங்க் பார்த்தீங்கன்னா 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து வாய்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் கிளியராக வந்துருக்கும் காலெல்லாம் பேசும்போது. லோ லேட்டன்சி பார்த்தீங்கன்னா 45 மில்லி செகண்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மீட்டர் 33 FT வரையும் உங்களுக்கு ப்ளூடூத் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேஸை வந்து 45 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேங்க்னு பார்க்கும்போது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா LED க்ளோவிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ஏர்பட்ஸ் நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதையும் அந்த LED க்ளோவிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ ஏர்பட்ஸில் சைட்லையும் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த டச் கண்ட்ரோல் பக்கத்துலேயே. அது இல்லாமல் இந்த ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு ரொம்பவே கிளியராக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ENC சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த ஏர்பட்ஸை பற்றி ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் இந்த ஏர்பட்ஸ் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் பை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அமேசானில் பை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு 1000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் பேஸ் எஃபெக்ட்டும் கேமிங்க்கும் தரமான ஒரு ஏர்பட்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.